கேமோட அப்ஜெக்டிவ் முதல் அணி 3 பாயிண்ட்ஸ் பெறுவதுதான். 2 அணிகள் உள்ளன, ப்ளூ சோல்ஜர்ஸ் மற்றும் ரெட் ஸ்பைஸ். ரூல் புக் அல்லது ஸ்கோர் டோக்கன்ல இருக்க நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் டேபிள்ல அடிப்படையாக கொண்டு பொருத்தமான விளையாட்டை தேர்ந்தெடுத்து அதற்கேற்ப ஸ்பைஸ் மற்றும் சோல்ஜர்ஸை தேர்ந்தெடுக்கவும். ப்ரொஃபைல் கார்டை ஷஃபிள் பண்ணி எல்லாருக்கும் ஒரு கார்டை கொடுங்க. உங்க கார்டை வேற எந்த பிளேயருக்கும் காட்ட உங்களுக்கு அனுமதி இல்லை. ரூல் புக் அல்லது ஸ்கோர் டோக்கனில் இருக்கும் மிஷன் பிளேயர் டேபிளின் படி ஒவ்வொரு மிஷனுக்கும் அதற்கேற்ப பிளேயர்ஸை தேர்ந்தெடுக்கவும். ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு அப்ரூவ் மற்றும் ஒரு ரிஜெக்ட் டோக்கனை கொடுங்கள். ரவுண்ட் ட்ராக்கர் மற்றும் வோட் ட்ராக்கரை போர்டில் வைக்கவும். உங்களுக்குள் முடிவு பண்ணி ஒரு பிளேயருக்கு லீடர் டோக்கன் கொடுங்கள். எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளவும். லீடர் கண்ணை மூடிக்கொண்டே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸ்பைஸ் கண்களை திறந்து உங்க டீம் மேட்ஸை பார்த்துக்கோங்க. இதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து ஒருவருக்கொருவர் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். சுமார் சில வினாடிகளுக்கு பிறகு லீடர் அவர்களிடம் கண்களை மூடுமாறு கூற வேண்டும். எல்லோரும் உங்கள் கண்களை திறந்து விளையாட்டை தொடங்குங்கள். ஒவ்வொரு சுற்றிலும் நீங்கள் மிஷன் முடிக்க வேண்டும். 5 பேர் கொண்ட விளையாட்டில் முதல் மிஷனுக்கு 2 பிளேயர்ஸ் பங்கேற்க வேண்டும். லீடர் அனுப்ப விரும்பும் பிளேயருக்கு ஒரு ஸ்குவாட் டோக்கனை வழங்கி மிஷனுக்கு போக வேண்டிய ஸ்குவாடை தேர்ந்து எடுக்க வேண்டும். எல்லா பிளேயரும் இந்த டீமை அப்ரூவ் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம். பெரும்பான்மை டீமை ரிஜெக்ட் செய்தால் லீடர் டோக்கன் அடுத்த பிளேயருக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல தரப்படும். பின்னர் அதே மிஷனுக்கு ஒரு புதிய டீமை உருவாக்க வேண்டும். கூடுதலாக நீங்கள் வோட் ட்ராக்கரை ஒரு பாயிண்ட் நகர்த்த வேண்டும். தொடர்ச்சியாக 5 முறை டீம் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்பைஸ் வெற்றி பெற்று விடுவார்கள். பெரும்பானவர்கள் டீமை அப்ரூவ் செய்தால் டீம்ல இருக்க ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கு 2 கார்டு வழங்கப்படும். ஒன்று சக்சஸ், மற்றொன்று ஃபெயில். ப்ளூ சோல்ஜர்ஸ் வெறும் சக்சஸ் கார்டை தான் விளையாட வேண்டும். ரெட் ஸ்பைஸ் சக்சஸ் அல்லது ஃபெயில் எது வேணாலும் விளையாட தேர்வு செய்யலாம். அனைத்து டீம் பிளேயர்ஸும் தங்கள் மிஷன் கார்டை விளையாடியவுடன் 2 தனித்தனி ஆட்கள் அவற்றை குலுக்க வேண்டும். பின்னர் லீடர் கார்டை ரிவீல் செய்வார். அதுல ஒன்று ஃபெயில் கார்டு வந்தாலும் முழு மிஷனும் தோல்வியடைந்து விட்டது. நீங்க டோக்கனை திருப்பி ரெட் எண்ட் ஆஃப் ஸ்கோர் டோக்கனை லெஃப்ட் சைடுல வைத்து விட வேண்டும். மேலும் ஸ்பைக்கு ஒரு பாயிண்ட் வந்துவிடும். அனைத்து கார்டும் சக்சஸ் வந்தால் அதற்கு ப்ளூ எண்ட் ஆஃப் ஸ்கோர் டோக்கனை லெஃப்ட் சைடுல வைத்து விட வேண்டும். சோல்ஜர்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் வந்துவிடும். இதேபோல் லூசிங் எண்டி ரைட் சைடில் அடுத்த ஸ்கோர் டோக்கன் கீழ் வைக்கப்பட வேண்டும். இங்கே காட்டப்பட்டுள்ளபடி மிஷன் சக்சஸ் அடைஞ்சால் ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் ப்ளூ மார்க்கர் டோக்கன்களை கொடுங்கள். மிஷன் ஃபெயில் அடைஞ்சால் ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் ரெட் மார்க்கர் டோக்கன்களை கொடுங்கள். சில மிஷனுக்கு ஒன்றுக்கு பதிலாக 2 ஃபெயில்கள் தேவைப்படும். ரிவீல் மற்றும் டிஸ்கார்ட் பைல்ல இருக்க கார்டை ஷஃபிள் பண்ணி ஷஃபிள் பைல்ல வைத்து விட வேண்டும். ரவுண்ட் ட்ராக்கரை அடுத்த மிஷன் ஸ்பேஸ்க்கு நகர்த்தவும். அடுத்த லீடர் மற்றொரு அணியை தேர்ந்தெடுத்து பிளேயை தொடர வேண்டும். ஒரு டீம் 3 பாயிண்ட் குவிக்கும் வரை விளையாட்டு தொடரும். விளையாட்டின் போது வீரர்கள் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், அக்யூஸ் பண்ணலாம். ஆனால் ரகசியமாக பேசுவது, கண் செய்கைகள் மற்றும் ரகசியமாக க்ளூஸ் கொடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மிஷனிலும் ஒவ்வொரு டாஸ்க் உள்ளது. மிஷன் 1ல லீடர் ப்ளூ மற்றும் ரெட் ஆகிய 2 டிவைஸ் டோக்கனையும் ஒரு பிளேயர் கிட்ட கொடுக்கணும். அந்த பிளேயர் ப்ளூ டோக்கனை வைத்துக்கொண்டு ரெட் டோக்கனை பாஸ் செய்யவும். ரெட் டோக்கனை அனுப்பும் பொழுது டோக்கனை அனுப்புற பிளேயர் ஒரு ஸ்பையாக இருந்தால் அதை சோல்ஜருக்கு மட்டுமே பாஸ் செய்யவும். ரெட் டோக்கனை அனுப்பும் பொழுது டோக்கனை அனுப்புற பிளேயர் ஒரு சோல்ஜர் என்றால் அதை யாருக்கு வேண்டாலும் பாஸ் செய்யலாம். டிவைஸ் டோக்கனை பாஸ் செய்யும் போது எந்த பிளேயரும் யாரை அனுப்ப வேண்டும் என்று யாருக்கும் சொல்லக்கூடாது. மிஷன் 2 மற்றும் 5ல் எந்த டாஸ்க்கும் இல்லை. நெய்ர் மிஷன் 3ல் லீடர் ஒரு கூடுதல் பிளேயரை மிஷனுக்கு தேர்வு செய்ய வேண்டும். கூடுதல் கார்டை மற்றும் ஒரு ஸ்குவாட் டோக்கனை வைக்கவும். மிஷன் பொழுது பிளேயர்ஸ் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்டை எடுத்து அவர்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும். பிளேயர்ஸ் விளையாடிய ஒரு கார்டை தேர்ந்தெடுத்து லீடர் அதை ரகசியமாக பார்த்து பின்னர் அதை டிஸ்கார்டு செய்துவிட வேண்டும். மிஷன் 4ல் லீடர் மிஷன் அணியில் இல்லாத ஒரு பிளேயருக்கு டிடெக்டிவ் டோக்கனை கொடுக்க வேண்டும். டிடெக்டிவ் டோக்கனை கொண்ட பிளேயர் ரகசியமாக ஆய்வு செய்ய மற்றொரு பிளேயரை தேர்வு செய்து அவர்கள் ஸ்பையா அல்லது சோல்ஜரான தெரிந்து கொள்ளலாம்.